அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்குறது சூப்பர் ஹெல்தியான ஒரு சத்து மாவில் ப்ரௌனி தான். ஒன்று பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லை, ஆயில் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான், ஒயிட் சுகர் கிடையாது, ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை. வேறு எதாவது நம்ம ஆல்டர்னேட்டிவ் சுகர்ஸ், பாம் சுகர் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே போட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹெல்தியர் வெர்ஷனில் தான் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். லைஃப் டைம் 1 வீக் இருக்கும். சில பேர் ப்ரௌனி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் பட்டர் போடுறோம் இல்லைங்களா. ப்ரௌனி ஃப்ரிட்ஜில் பட்டர் நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எப்படி இருக்கும், ஹார்டாயிரும். வெளியே எடுத்தால் தான் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அதே ப்ராசஸ் தான். நம்ம ப்ரௌனியில் 100% பட்டர் இருக்கிறங்காட்டியும் அது உள்ளே போட்டால் கட்டியாயிரும். அதனால் நம்ம ப்ரௌனி உள்ளே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியே தான் வைக்கணும். 1 வீக் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது யார் என்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன டின்னில் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போ 6-7 இன்ச் டின்னில் ஊற்றி நம்ம ஒரு 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ ப்ரௌனி, முட்டை மிட்டாய் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நட்ஸ் எல்லாம் எவ்வளோ முருகலாக க்ரன்ச்சியாக இருக்கும், செம்மையாக இருக்கும்.